வியூஸ்க்காக என்ன வேணாலும் பண்ணலாமா என்ன? வியூஸ் முக்கியமா? இல்ல பேசிக் ஹியூமானிட்டி முக்கியமா? ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல். இப்போ சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்கிற ஒரே டாபிக் நம்ம மீடியா அண்ட் யூடியூப் சேனல்ஸ் பண்ற வொர்ஸ்ட் பிஹேவியர் தான். பேக் டு பேக் இண்டஸ்ட்ரியோட பில்லர்களான பாரதி ராஜா சார் அண்ட் பாக்யராஜ் சாரோட டெத். இது நம்ம எல்லாரையும் ரொம்பவே மனசோடைய செஞ்சிருக்கு. பட் இந்த சோக வீட்ல நம்ம ரிப்போர்ட்டர்ஸ் பண்ண அலப்பறை இருக்கே, கமல் சார், ராதிகா மேம், சுஹாசினி மேம், ஜெய் மொதற்கொண்டு எல்லா செலிபிரிட்டியும் ரத்தம் கொதிக்க வச்சு, அவங்கள ரொம்பவே பயங்கரமா டென்ஷன் ஆக்கியிருக்கு. என்னதான் நடந்தது? அப்படின்றத இன்னைக்கு வீடியோல பார்க்கலாம். சிரிப்பு வரப்போ சிரிக்கணும், அழ வரப்போ அழணும். இதுதான் மனுஷனோட தன்மை. பட் இந்த யூடியூப் சேனல்ஸ் அண்ட் ரிப்போர்ட்டர்ஸ் என்ன பண்றாங்க? ஒரு செலிபிரிட்டி கார விட்டு இறங்குனா போதும், ஓடி கிடுகிடுன்னு போய் அவங்க மூக்குல, மூஞ்சில, வாயிலன்னு மைக்க நீட்ட வேண்டியது. அது மட்டுமா? சார், உங்களுக்கு அவரோட இருந்த கனெக்ஷன் பத்தி சொல்லுங்க சார். மேம், அவர் இறந்த நியூஸ் கேட்டப்போ உங்க ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்ன? அப்படின்னு கேள்வி மேல கேள்வி கேட்க வேண்டியது. ஹலோ, ஹலோ. அவங்க எதுக்காக வந்திருக்காங்க? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸ் குடுங்கப்பா. மைக்க பார்த்த உடனே சவுண்ட் பைட் குடுக்க அவங்க என்ன ஆடியோ லான்ச்‌கா வந்திருக்காங்க? ஃபியூனரலுக்கு தானே வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த லாஸோட டெப்த்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஜூன் 10ஆம் தேதி தான் நம்ம இயக்குனர் இமயம் பாரதிராஜா சார் நம்ம விட்டு பிரிஞ்சாரு. ஒரு பெரிய ரணம் அதுலருந்து மீண்டு வரதுக்குள்ள கரெக்ட்டா 17 நாள்ல அவரோட ஃபேவரைட் அன்பு சிஷ்யன் நம்ம ஸ்க்ரீன் பிளே கிங் பாக்யராஜ் சார் கார்டியாக் அரெஸ்ட்ல திடீர்னு இறந்து போயிட்டாரு. குரு போக பின்னாடியே சிஷ்யனும் போயிட்டாரு. என்டையர் இண்டஸ்ட்ரியே டபுள் கிரீஃப்ல சுத்திக்கிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரியான நியூஸ மீடியாக்காரங்க கவர் பண்றது, அத மக்களுக்கு காட்டுறது, இதெல்லாம் நல்ல விதம். ஆனா, உடனே அந்த செலிபிரிட்டீஸ் எல்லாம் அவங்கள பார்க்கறதுக்காக, அந்த கிரீஃப்க்கு வரதுக்காக, அத போறது, வரதுன்னு எல்லாத்தையும் போட்டு டார்ச்சர் பண்றது, பின்னாடியே அவங்கள சுத்தி, சுத்தி ஜூம் பண்ணி எடுக்கிறது, இதெல்லாம் தான் டூ மச்சா இருக்கு. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்ணா நல்லா தான் இருக்கும். ஆக்சுவலி இதுல ரொம்பவே கொடுமையான விஷயம் என்னன்னு தெரியுமா? செலிபிரிட்டி கார்ல இருந்து ஈவன் ஃபைனல் ரிச்சுவல்க்கு போற வெஹிக்கிள்ஸ் கூட இந்த மீடியாக்கள் விடுறதே கிடையாது. சுத்தி, சுத்தி எல்லாத்தையும் எடுக்குறாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல இருந்து பாடிய கொண்டு வரப்போ இருந்த கேயாட்டிக் கிரவுட் அண்ட் அந்த சென்னை ஹவுஸ்ல செலிபிரிட்டீஸ் உள்ள கூட போக வழி இல்லாம திண்டாடிட்டாங்க. சில சேனல்ஸ் தம்ப்நெயில்க்காக ஜூம் பண்ற விஷுவல்ஸ் பார்த்தாலே நமக்கு புரிய வரும். அதுலயே என்ன தெரியுமா? ரஜினி சார் டியர்ஃபுல் என்ட்ரி, கமல்ஹாசன் சார் எமோஷனல் லுக். இதுதான் உங்களுக்கு பிரேக்கிங் நியூஸாப்பா? அப்படின்ற மாதிரி நமக்கு ஃபீல் ஆச்சு. நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம டாப் லெஜண்ட்ஸோட பேஷன்ஸ் எல்லாம் இந்த வாட்டி ரொம்பவே பிரேக் ஆயிடுச்சு. கமல்ஹாசன் சாரோட நிலைமைய யோசிச்சு பாருங்க. பாரதிராஜா சார் அவருக்கு 16 வயதினிலே படத்துல இருந்து எவ்ளோ பெரிய மென்டாரா இருந்திருக்காரு. அவர பார்க்க போம்போதும் சரி, இந்த வாட்டி பாக்யராஜ் சார பார்க்க வரும்போதும் சரி, மீடியாக்கள் கமல்ஹாசன் சார் முன்னாடி மைக்க நீட்டுறதும், அவர ஃபோட்டோ எடுக்கிறதும், வீடியோ எடுக்கிறதுமாவே இருந்தாங்க. இந்த வாட்டி அவரோட ஃபேஸ்ல இருந்தே அந்த இரிட்டேஷன் அண்ட் டென்ஷன பார்த்தாலே நமக்கு தெரியும். அவர் எவ்ளோ அப்செட் ஆயிருப்பாரு அப்படின்றது. அண்ட் ராதிகா மேம், சுஹாசினி மேம்லாம் எங்க பார்த்தாலும் ஒரு லிமிட்டுக்கு மேல பொறுக்க முடியாம டைரக்ட்டாவே கோவப்பட்டாங்க. ராதிகா மேம் நார்மலா போல்டா பேசுறவங்க தான். ஆனா அங்க அவங்க கண்ணீரோட நிக்கும்போது, கேமராவ முன்னாடி கொண்டு வந்தப்போ அவங்க டென்ஷன் ஆன விதம் அப்சல்யூட்லி ஜஸ்டிஃபைட். சுஹாசினி மேம் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட "கொஞ்சம் வழி விடுங்கப்பா, உள்ள போங்கப்பா, உள்ள கூட போக எங்களுக்கு வழி இல்லாம இருக்கு. கொஞ்சம் வழி விடுங்கன்னு" ஓப்பன்லி ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகி சொன்னாங்க. பட் ஆனா ஒரு சில பேரு "செருப்பால அடிச்சுடுவேன் நீ போ" அப்படின்ற மாதிரி சுஹாசினி மேம் சொன்னதா சொல்றாங்க. அது எந்த விதத்துல உண்மை அப்படின்றது நமக்கு தெரிய வரல. அழுகுறது அப்படின்றது பெர்சனல் தான். இங்க என்ன ஆகுதுன்னா, மீடியா ஃபோர்ஸ் பண்றதுனால பல செலிபிரிட்டீஸ் கண்ணீரோட, சோக முகத்தோட பேசியே ஆகணும்னு ஒரு அன்ரிட்டன் ரூல் வந்துருது. பாவம் பூர்ணிமா மேம், சாந்தனு இவங்க எல்லாமே ஃபேமிலியோட இருக்க வேண்டிய மொமெண்ட்ஸ்ல சுத்திலும் ஃபிளாஷ் லைட்ஸ், மொபைல் கேமராஸ் அண்ட் ஷவுட்டிங் ரிப்போர்ட்டர்ஸ். மோர் சோ இஃப் அ செலிபிரிட்டி டசன்ட் ஸ்டாப் டு டாக் டு த மைக், அத உடனே ட்ரோல் பண்ணி ஈகோவோட போன பிரபலம் அப்படின்னு நெகட்டிவ் தம்ப்நெயில்ஸ் போடுறது. இது என்ன விதமான ட்ரெண்ட்? இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன், பெர்மனன்ட் எண்ட் கார்ட் வச்சே ஆகணும். ஹாலிவுட்லலாம் பாப்ரசி ரூல்ஸ் இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடிகர் சங்கம் ஸ்ட்ரிக்ட் ரெசல்யூஷன் எடுக்கணும். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் எண்ட் கார்ட் வச்சே ஆகணும். ஹாலிவுட்ல எல்லாம் பாப்பரசி ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. அந்த மாதிரி நம்ம நடிகர் சங்கம் ஸ்ட்ரிக்ட் ரெசல்யூஷன் எடுக்கணும். ஃபியூனரல் லொகேஷன்ஸ்ல ஜெண்டர் பிரஸ்ஸுக்கு தூரத்துல ஆள பிளாக் பண்ணி மீடியா ஜோன் அப்படின்னு தனியா வைக்கணும். ஃபேமிலி பிளாக்ஸ் அண்ட் பிரைவேட் மார்னிங் ஏரியாஸ்ல கேமராஸ் அப்சல்யூட்டா பேன் ஆகணும். கிரீஃபையே வியூக்காக யூஸ் பண்ணி வீடியோ போடுற சேனல்ஸ்க்கு பிளாக் மார்க் இல்ல லீகல் ஆக்ஷன் அப்படின்னு ரூல்ஸ் வராத வரைக்கும் இந்த அலப்பறை நிக்காது. சினிமா செலிபிரிட்டினா அவங்களோட பர்சனல் லைஃப்ல நடக்கிறது எல்லாமே பப்ளிக் வர்றது கரெக்ட் தான். பப்ளிக்கு சொந்தம் தான்.
ஏத்துக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கலாம். பட் சேவரிங் சம்ஒன்ஸ் கிரீஃப் ஃபார் வியூஸ் இஸ் ஹைலி டாக்ஸிக். உடனே கமெண்ட் செக்ஷன்ல அவங்க தான் கேமராவ தேடி வராங்க அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ண வந்துராதீங்க. என்னதானாலும் ஹியூமானிட்டின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. எண்ட் ஆஃப் த டே ஈவன் எ செலிபிரிட்டி டிசர்வ்ஸ் அ பீஸ்ஃபுல் குட் பை. என்ன பொறுத்தவரைக்கும் இப்பவும் சொல்வேன், நடிகர் சங்கம் ஸ்ட்ரிக்ட்டா ரூல்ஸ் கொண்டு வந்தே ஆகணும். மீடியா பண்றது கரெக்ட்டா இந்த விஷயத்துல? இல்ல லிமிட்ட மீறி போகுதா? உங்க ஹானஸ்ட் தாட்ஸ கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நான் உங்கள நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன்.